குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சுகர் கேண்டி செஞ்சுக்கலாம். ஆரஞ்சு கேண்டி. அந்த ஆரஞ்சு கேண்டி செய்கிறதுக்கு 3 ஆரஞ்சு நான் எடுத்திருக்கேன். இந்த 3 ஆரஞ்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். 1 கப்பு வந்துருக்குது இந்த ஜூஸு. இந்த ஜூஸில் ஜெலட்டிஸ் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த அகர் அகர் அதை சேர்த்துக்கலாம். அதை ஒரு சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டு ஆரஞ்சு ஜூஸில் போட்டுக்கலாம். 10 கிராம் போடுங்க. இந்த அகர் அகரை இதில் வெட்டி போட்டாச்சு. ஊற்றிக்க 1 கப் ஆரஞ்சு ஜூஸு அதை ஊற்றிக்கிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும் கொஞ்ச நேரம். சுகர் 1.5 கப்பு இந்த பவுலில். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வச்சு பாவு தக்காளி பதத்தில் வரணும். பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு தட்டில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை தடவி வச்சுக்கலாம். அந்த பாவை ஊற்றி பார்க்கலாம். பதமாக உருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் லெமனை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றி லெமன் ஒரு 3-4 சொட்டு. இந்த ஜூஸில் ஊற வச்சோம்ல அகர் அகர், அதையும் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் கரைஞ்ச உடனே எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் தட்டில். இப்போ கரைஞ்சிருச்சு, எடுத்துடலாம். எடுத்து இந்த தட்டில் ஊற்றிடலாம். இந்த தட்டு எண்ணெய் தடவி வச்சோம்ல அதில் ஊற்றிடலாம். இப்போ கேண்டி ரெடியாகிருச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். 5 மணி நேரம் கழித்து பார்ப்போம். குழந்தைகளுக்கு பிடிச்சது எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த கேண்டி. இப்போ இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வரேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த கேண்டி, ஆரஞ்சு கேண்டி. ஐஸ் இதில் இப்படி கவுத்துக்கலாம். கேண்டி ரெடி. இது வரேன்.